பொள்ளாச்சி அருகே விவசாய நிலத்தில் கேரள மருத்துவக் கழிவுகளை கொட்டிய வாகனத்தை சிறைப்பிடித்த விவசாயிகள் இருவரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். கேரளாவிலிருந்து மினி லாரியில் நள்ளிரவில் கொண்டுவரப்பட்ட மருத்துவக் கழிவுகளை கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள விவசாய தோட்டத்தில் சிலர் குழி வெட்டி புதைக்க முயற்சித்துள்ளனர். இதை அறிந்த அப்பகுதி விவசாயிகள் அந்த வாகனத்தை சிறைப்பிடித்தனர். ஆனால் டிரைவர் தப்பியோடியுள்ளார். அப்போது மருத்துவக் கழிவு ஏற்றி வந்த லாரிக்கு வழிகாட்ட பத்திரிகையாளர்களை குறிக்கும் பிரஸ் என்ற ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட இருசக்கர வாகனத்தில் வந்த சாகுல் அமீது மற்றும் விக்னேஷ் ஆகிய இருவரையும் விவசாயிகள் பிடித்து வடக்கிப்பாளையம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவர்களிடம் விசாரணை நடத்தி வரும் போலீசார் இதற்கு உடந்தையாக இருந்ததாக தோட்டத்து உரிமையாளர் மணிகண்டன் என்பவரையும் தேடி வருகின்றனர். ஹாஸ்பிட்டல் எடுக்கிற அந்த ஊசி உறுப்பு ரத்த பிளட்டு கண்டது கடிதம் எல்லாம் கொண்டு வந்து போட்டு கரெக்டாக இதில் இந்த தோட்டமே இதுக்கு தான் வாங்கின மாதிரி பண்ணி கரெக்டாக குழி தோண்டி வந்து புதைச்சிட்டே இருக்கிறாங்க. வருஷம் ஒரு டெய்லி ஒரு லோடு வந்துட்டே இருக்குதுங்க. எந்த அதிகாரிகிட்ட சொல்லி இது வரைக்கும் யாருமே கண்டுக்கல. கேரள மருத்துவக் கழிவுகளை லாரிகளில் ஏற்றி வந்து தமிழக விவசாய நிலத்தில் கொட்டப்படுவது தொடர்ந்து வருவதாகவும் இதற்கு தமிழக சோதனை சாவடியில் உள்ள போலீசாரும் உடந்தையாக இருப்பதாகவும் விவசாயிகள் அப்போது குற்றம் சாட்டினர்.